வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ ரசம் வைக்க போகிறேன். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக ரசம் வைக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகாய் வத்தல் 2, வெள்ளைப்பூண்டு, மல்லியும் கருவேப்பிலையும் அரைச்சி போட்டோம்னா வாசமாக இருக்கும். நான் எப்போயுமே ரசம் அப்படி தான் வைப்பேன். பாருங்கள், ஈஸியாகவும் இருக்கும். கருவேப்பிலை மல்லித்தலை போட்டாச்சு, மிளகாய் வத்தல் போட்டாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி அரைக்கிறதுக்கு 1 இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதை நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக வேணாம். இப்போ மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு, இது ரொம்ப மையாக அரைக்க வேணாம். அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரசம் கூட்டிக்கலாம். டைரெக்டாக தாளிச்சிட்டு அப்படியேவும் நம்ம டக்குன்னு இதெல்லாம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வைக்கிறேன். புளி ரொம்ப கொஞ்சோண்டு, கரைக்கவே கூடாது, டேஸ்ட்டு போயிடும். சும்மா அப்படி இங்கே பாருங்கள், இப்படி உடச்சி விட்டு இப்படி போட்டால் போதும். தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த தக்காளியை கொஞ்சமாக இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ ரசம் தாளிச்சுக்கலாம். பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், இதை தாளிச்சுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக. சடசடப்பு அடங்கிருச்சு, கடுகு வெடித்தது. தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இந்த அரைச்சிருக்கோம்ல மிளகு, சீரகம், அதை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசம். புளி ஜாஸ்தி போட்டிங்கன்னா வேறு மாதிரி டேஸ்ட்டு, புளிப்பாக இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா வாசமாகவும் இருக்கும். மல்லி கருவேப்பிலையெல்லாம் நம்ம அரைச்சி போட்டிருக்கிறனால இது நொர கட்டி வரும்போது நம்ம இந்த ரசத்தை எடுத்துடலாம். பருப்பு வேக வச்ச தண்ணியிலையும் ரசம் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அரிசி, அந்த காலத்தில் தான் அரிசி களைஞ்சு அந்த தண்ணியில் ரசம் வைப்பாங்க. இப்போ இந்த ரசத்தை எடுத்துடலாம். நொர கட்டி கொதிக்குது பாருங்கள். ரொம்ப கொதிக்க விட்டால் டேஸ்ட்டு போயிடும். அதனால் இதுதான் கரெக்டாக இருக்கும். எடுத்துடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டுக்கலாம். சாதம், ரசம், அப்பளம், வாழைப்பூ கூட்டு, பாசிப்பருப்பு துவையல், முட்டை வேக வச்சது. சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். சூப்பராக ரசம் வச்சாச்சு. பேச்சுலர்ஸ், புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியான ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.